காசாவில் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் உயர் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக துருக்கி இன்று கைது வாரண்டுகளை பிறப்பித்தது. இஸ்தான்புல் அரசு வழக்கறிஞர் அலுவலகம், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமோர் பென் குவீர் மற்றும் இராணுவ தளபதி அயால் ஜமீர் உட்பட 37 பேரை சந்தேக நபர்களாக அடையாளம் கண்டுள்ளது. எனினும் முழுமையான பட்டியல் வெளியிடப்படவில்லை. இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேலிடம் இருந்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியன் சார் இந்த குற்றச்சாட்டுகளை அதிபர் எர்டோகனின் அரசியல் நாடகம் என்று நிராகரித்தார். ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் துருக்கி அளித்த அதிகாரப்பூர்வ புகாரை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஹமாஸால் ஒற்றுமையின் அடையாளமாக வரவேற்கப்பட்டுள்ளது. சர்வதேச பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலின் உயர் தலைமைக்கு எதிராக துருக்கி எடுத்த இந்த எதிர்பார்க்கப்படாத சட்ட நடவடிக்கைக்கு உலகளாவிய பதில் என்னவாக இருக்கும் என்பதன் மீது தற்போது அனைவரின் பார்வையும் உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.